வீட்டுக்கு வந்து நான் தான் ஓனர், நீங்கள்லாம் யார், எதுக்காக இங்கே வந்து தங்கியிருக்கீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி நாங்கள் அவர் தான் ஓனர் நினச்சி அவர்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டோமே அப்படின்றாங்க. காசை கொடுத்துட்டிங்களா, எதுக்காக கொடுத்தீங்க காசை, யாரை கேட்டு கொடுத்தீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னோடனே நாங்கள் என்னங்க பண்ணுறது, அக்ரிமெண்ட்டாக காமிச்சாரு, எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருந்தது அப்படின்னோடனே யார் வந்தாலும் ஜெராக்ஸ் பேப்பர்ஸை கொடுப்பாங்க, அப்போ அவங்க வீடு சொந்தமாயிடுமா, இதெல்லாம் இது ஏன் வீடு பத்தாதுன்னு உங்களுக்குலாம் எனக்கு நான் ரெண்ட்டுக்கெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஆளுக்கு மட்டும்தான் விட்டேன், இப்போ காணும் முதல்ல இந்த இடத்த இருந்து காலி பண்ணுங்க அப்படின்னு அதிர்ஷ்டடைனா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சார், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா, என் வீட்டிலேருந்து ஒத்துக்காததுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் காலி பண்ணிட்டு போகல, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. உடனே அங்கே வந்து ஓடி வந்து நிறைய பேர் வந்து ஆமாங்க இது இவரோட வீடுங்க, கொடுத்துட்டு தான் இருந்தார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சே என்னடா இது எதையுமே விசாரிக்காமல் இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மனோஜை போட்டு திட்டுறாங்க. ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மனோஜ் வருத்தப்படுறாரு. என்ன பண்ணுறாரு, மீனாக்கு வந்து கூலிங் கிளாஸ் எடுத்து போய் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு மீனா யார் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. எல்லாம் என் கஸ்டமர் தான் கொடுத்தாங்க, அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தாங்களா அந்த மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க தான் இவங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. கூலிங் கிளாஸ் சூப்பராக இருக்கு மீனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. இவங்களா, உங்களுக்கு இவங்க ஞாபகம் இல்லையா, இவங்க தான் அவங்க அண்ணனுக்கு கல்யாணத்தில் உங்களுக்கும் அவங்க அண்ணனுக்கும் எனக்கும் கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணாங்க, அப்போ இவங்க தான் வந்தாங்க, அவங்க அண்ணன் கூட க்ளோஸாக என்ன பேசினாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது அந்த அந்த லேடியாக தான் இவங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கும், உங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டு போனாங்களே அவங்க தான் இவங்க அப்படின்னு. அப்படியா அவ தானா இவ, விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேராக ஜீவா பார்க்க போகிறாரு. ஜீவா கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, எதுக்காக எங்கள் வீட்டு காசு எடுத்துன்னு ஓடனே, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த காசு, அந்த காசு எடுத்துன்னு ஓடிட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு முத்து, நான் காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன், அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னோடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு இது 30 லட்ச ரூபாய்க்கு நான் கொடுத்தோட கையெழுத்துலாம் வந்து போட்டு ஞாபகம் இருக்கா, அந்த காசு தான் அது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு முத்து. இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் வந்து சொல்லு, யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னோடனே நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், அவங்களுக்கு எனக்கு ஒரு சில கணக்கு இருக்குது, அதெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து அந்த மனோஜை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு முத்து. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னோடனே எங்கடா என் அப்பா கொடுத்த 30 லட்சம் எங்கே அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதான் அவள் ஜீவா எடுத்துன்னு ஓட்டால அப்படின்னோடனே ஜீவா எடுத்துன்னு ஓட்டனா, நான் தான் ஜீவா நான் எடுத்துன்னு ஓடனா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, இவ யாரா அப்படின்னு. இவ தான் அவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல ரோகிணிக்கும் வந்து மனோஜுக்கும் அப்படியே பார்க்குறாங்க. சொல்லு நான் எடுத்துருவோம், ஆமாம் நீ தான் எடுத்துன்னு ஓடனேன் அப்படின்றாங்க. நான் உன்கிட்ட கொடுத்தனா காசு இல்லையா, என்கிட்ட எப்போ காசு கொடுத்த, இவன் நல்லா போய் சொல்கிறான், இந்த பொண்ணு எப்போவோ காசு கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் வேணும்னே இவ்வளோ நாள் இந்த காசை வச்சுக்கிட்டு நம்ம கிட்டலாம் வந்து நடிச்சிருக்கான், சொல்கிறான் அந்த காசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்து அடிக்க ஒரு டெய்லி அடிக்காத சொல்லிடுறேன்டா அப்படின்னோடனே மனோஜ் வேணாம் மனோஜ் அப்படின்றாங்க. ரோகிணி நீ அமைதியாக இரு ரோகிணி அப்படின்றாரு. உடனே வந்து இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, ஆமாடா இவங்க எனக்கு காசு தான் கொடுத்தா நான் வாங்கிட்டேன் போதுமா அப்படின்னோடனே, அப்போ அந்த காசு எங்கே, எங்களுக்கெல்லாம் சேர வேண்டிய காசை ஏமாற்றி வச்சிருக்கேன், நான் ஒன்றும் ஏமாற்றி வச்சிடல, பிஸ்னஸ் ஆரம்பிச்சல, அந்த காசை வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அட பாவி என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளோ நாள் வந்து அந்த ரோகிணியோட அப்பா தான் காசு கொடுத்தான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ஏமாத்திருக்கியா, நீயும் சேர்த்து ஏமாத்திருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க விஜயா. அது வந்து அத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது எப்படி மற்றவங்க காசு உங்கள் காசுன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்துறீங்க, எப்படி உங்களால் முடிஞ்சது இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே. எனக்கு அப்போவே தெரியும்டா நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு, நான் அப்போவே நினச்சிட்டு தான் இருந்தேன், அது கரெக்டாக தான் இருக்குது, இந்த பொண்ணு காசை கொடுத்துட்ருக்கா, அதுவும் 27 லட்சத்துக்கு 30 லட்சம் கொடுத்துருக்காப்பா, 3 லட்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கா, அவ்வளோ காசையும் வாங்கிக்கின்னு இவ்வளோ நாள் திருட்டுத்தனமாக 2 பேர் சுற்றி இருந்திருக்காங்க. சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இப்படி பண்ணியிருக்கேடா, இவ்வளோ நாள் வந்து நீ மறைச்சிருக்கே எல்லா உண்மையும், சே நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, உன் காசாடா அதெல்லாம், என்னோட உழைப்பான காசுடா, எனக்கு தரலனா கூட பரவாயில்லடா, பாவண்டா இவங்க 2 பேரும், இவங்க 2 பேருக்கு சேர வேண்டிய காசை இவ்வளோ நாள் வச்சுருந்து நீ மட்டும் தனியாக அனுபவிச்சிருக்க, ஏமா ரோகிணி நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா, ஏமா நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து மாமா அப்படின்னோடனே என்ன விஜயா உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க தயவுசெய்து என்ன நம்புங்க, எனக்கு இந்த விஷயமே தெரியாதுங்க, ரோகிணியோட அப்பா தான் காசு கொடுத்தாருன்னு அவங்க தாங்க சொன்னாங்க, எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க, இவன் இப்படி பண்ணது உன் அம்மாவுக்கு கூட சொல்லாமல் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பின்ன இவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க, திருட்டுத்தனம் தான் பண்ணுவாங்க, நான் தான் அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த ரோகிணிக்கு ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு, ரோகிணியோட அப்பாலாம் ஒன்றும் காசெல்லாம் கொடுக்கல, இந்த ரோகிணியை முதல்ல நம்பர் தான் வேணான்னு தெரில, அது தனி கணக்கு, நீங்கள் பார்த்துங்க, டே மறுக்காது இந்த காசு எங்கன்னு சொல்கிறேன், அதை நான் சொன்னேன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இப்போ 30 லட்ச ரூபா வரை கொடுத்துட்ருக்கேன், ஹெவி லாஸ்டா, என்னால் இப்போல்லாம் எதுவும் தர முடியாதுடா, அட பாவி உன்னை என்ன பண்ணுற பாரு, எல்லாம் அடிக்க ஓடி வராங்க. உடனே வந்து என்ன பண்ணலன்னு தெரியாமல் ஐயோ எப்படி இவரை காப்பாற்றுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க விஜயாவும் ரோகிணியும்.